டாக்டர் சனுஷ் சொன்னது போல இன்றைக்கு உலக குளுக்கோமா தினம். அதாவது நம்ம ஏன் இந்த குளுக்கோமா பற்றி இவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கோம் என்று சொல்றது என்ன, டாக்டர் சொன்னது போல அது வந்து பார்வை இழப்பு ஏற்பட்டா அது உங்களுக்கு அதை மீள முடியாதது. என்ன சொன்ன, உங்களுக்கு கேட்ரெக்ட் எல்லாம் தெரியும். கேட்ரெக்டால பார்வை குறைவு ஏற்பட்டா அதை நாங்கள் சர்ஜரி மூலம் கரெக்ட் பண்ணி சரியா பார்வையை திரும்ப பெறலாம். ஆனா குளுக்கோமாங்கிறது குளுக்கோமா நிலை அடைஞ்சா உங்களுக்கு அதை பார்வை கட்டுப்படுத்தலாமே தவிர இழந்த பார்வைய திரும்ப பெற இயலாது. இப்ப குளுக்கோமான்னு சொன்னா என்னன்றதை நாங்க பார்ப்போம். யாராவது என்ன விளங்கி இருக்கீங்கன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா? அதாவது எங்க உடம்புல ரத்த அழுத்தம் கூடுறதை பத்தி உங்களுக்கு தெரியும். அதே போலதான் அதாவது எங்கிட்ட கண்ணுங்கிறது ஒரு ஒரு மூடி அமைப்பு இல்ல, ஒரு போல் மாதிரி. அதுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அதாவது திறந்த அமைப்புல தானே ஒரு போலா நீங்க கற்பனை பண்ணினீங்கன்னு சொன்னா அதுல அமைப்பை பேணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவை. அது ஒரு நார்மல் ப்ரெஷர்ல இருக்கணும். இப்ப ப்ரெஷர் குறைஞ்சா என்ன செய்யும்? ஒரு போலுக்கு இப்ப காத்து குறைஞ்சா இப்ப சுருங்கி போகாத மாதிரி அப்ப அது ஒரு போல் அமைப்பை பேணி வச்சிருக்கிறது ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் வந்து கூடுற நேரம் கூடுறது வந்து ஒரு பிரச்சனை. கூடுற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னா எங்களோட பார்வை நரம்ப வந்து அது அமர்த்துற நேரம் அந்த பார்வை நரம்பு அமர்த்தி பட்டு அதால பார்வை பிரச்சனை ஒன்று வாரதுதான் இந்த குளுக்கோமா. இது வந்து இப்ப குளுக்கோமா ஆரம்பத்துல எங்களுக்கு எந்த அறிகுறியும் விளங்காது. அதுதான் மிகவும் இதுக்கு நாங்க சொல்ற ஒரு மறைவான ஒரு திருடன், பார்வை திருடன் என்று சொல்றோம் இந்த குளுக்கோமாக்கு. இப்ப நாம நினைப்போம் நமக்கு இப்ப ஒரு பார்வை பிரச்சனை ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து உண்மையா ஒரு மணிமையான விஷயம். உதாரணமா இப்ப ஏதாவது அது குளுக்கோமா வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு உச்சநிலை அடைஞ்சி பார்வை நரம்ப அமர்த்தி பார்வை குறைவு ஏற்படக்குள்ளதான் எங்களுக்கு விளங்கும். அதாவது எங்களுக்கு அறிகுறிகள் விளங்கும். அறிகுறிகள் விளங்கினது பிறகு நாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட அதுக்கு முதலே நாங்க எங்களோட கண்ட ப்ரெஷரை நாங்க செக் பண்ணி அதுக்குரிய நாங்க ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாம். உதாரணமா இப்ப குளுக்கோமால என்னன்னு சொன்னா அதாவது இந்த கண்ட ப்ரெஷரை பேணி வச்சிருக்கிறதுக்கு உதாரணமா நீங்க இந்த கேள்விப்பட்டீங்க நீர்மய விட நீர்னு சொல்லி ஹியூமர். அது வந்து தொடர்ந்து எங்களோட கண்ணில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி அந்த பழைய திரவம் வெளியேற்றப்பட்டும் இருக்கு. அதுக்கு ஏற்ற ஒரு வடிகால் அமைப்பு ஒன்று எங்கிட்ட கண்ணில் அல்லாஹ் வச்சிருக்காரு. அந்த வடிகால் அமைப்புல ஏதாவது பிரச்சனைகள் வரக்குள்ளதான் எங்களுக்கு ப்ரெஷர், அதாவது வடிகால் அமைப்பு வந்து செயற்படாம இருக்கிறது, சரியா செயற்படாம இருக்கிறது, இல்லாட்டி அதுல ஏதாவது ஒரு காரணத்தால பிளாக்குகள் ஏற்படக்குள்ளதான் எங்கிட்ட கண்ணில் ப்ரெஷர் வந்து கூட தொடங்கும். அது வெவ்வேறு காரணங்களால வரலாம். அதாவது கட்ரெக்ட் இந்த கண்புரை வெண்புரை தெரிந்தானே அது வந்து நாட்பட்டதாக வரப்போக்குள்ள கட்ரெக்ட் சர்ஜரி நாம ஆரம்பத்துல இல்லை, அதாவது முற்றிய வெள்ளை அல்லது பிரவுன் மெச்சுவ கேட்ரெக்ட் ஆக இருக்கக்குள்ள அதுகள் மூலமும் இந்த குளுக்கோமா வரலாம். அதே மாதிரி சிலர் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்களோட பரம்பரை ரீதியாக, அதாவது பரம்பரையில் அவங்களுக்கு குளுக்கோமா இருந்தா அவங்களுக்கும் குளுக்கோமா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றது அவங்களுக்கு கண்ணில் என்ன சரி அடிபட்டு அப்படியே ஹிஸ்டரி இருந்தாலும் குளுக்கோமா வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. மற்றது எங்கட நீரிழிவு நோய்கள்ல, அதாவது அவங்களுக்கு விழித்திரைகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதாவது நாட்பட்ட நீரிழிவுகள் இருக்கக்குள்ள அதுலேயும் குளுக்கோமா வர சான்ஸ் இருக்குது. இப்ப இந்த குளுக்கோமாக்கு நாங்க என்ன செய்யணும், ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த குளுக்கோமாக்கு பரிசோதனை செய்யணும். சொன்னா கண்ட ப்ரெஷரை செக் பண்றது உண்மையா நல்லது. இப்ப அறிகுறிகள்னு சொன்னா எங்களுக்கு ஆரம்பத்துல ஒன்றுமே விளங்காது. இப்ப நமக்கு ஒரு பார்வை குறைவும் இல்லை என்று சொல்லி நம்ம குளுக்கோமா இல்லைன்னு நினைக்க தேவையில்லை. அதுக்கு உதாரணமா இப்ப அறிகுறிகள்னு சொன்னா தலைவலி வரலாம். தலைவலி வார நேரம் நாம உண்மையா கண்ணையும் நாங்க பரிசோதிக்க வேணும். தலைவலி வெவ்வேறு காரணங்களால வரலாம். எப்போதும் நாம கண்ல ப்ரெஷர் கூடினதாலையும் வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அது மாதிரி இப்ப சில நேரம் என்னன்னா பார்வை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு டனலுக்குள்ள ஒரு குழாய்க்குள்ள பாக்குற மாதிரி விளங்கும். அதாவது குளுக்கோமா வந்து இந்த பார்வை நரம்புல அதாவது வேட் பகுதியில தான் முதலாவது அது தாக்கும். பார்வை நரம்பு அது அமர்த்துற நேரம் ப்ரெஷர் கூடி வர்றது தானே,
அமர்த்தின நேரம் பார்வை நேரம் விட சைட்ல, அதாவது பெரிபறை மேற்பரப்புல தாக்கி கொண்டு வரப்போகல எங்களுக்கு பார்வை வந்து ஒரு குழாய்க்குள்ளால பாக்குற மாதிரி விளங்கும். பக்கவாட்டுல உள்ள பார்வை விளங்காது எங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு விளங்கினாலும் நீங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது மாதிரி தலைவலி, அது மாதிரி அந்த பல்புகளை பார்க்கக்குள்ள வானவில்ற அந்த கலர்கள் உங்களுக்கு விளங்கும். அப்படி அந்த இது இருந்தாலும் நீங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மற்றது நீரிழிவு நோய் உள்ளவர்களும் இப்படியும் செக் பண்ண வேண்டி வரும். அடுத்தது இப்ப உங்களுக்கு குளுக்கோமான்னு சொல்லி வைத்தியர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். உங்களுக்கு ஹை பிரஷர் வந்து கூட இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணினா அந்த மருந்துகளை நீங்க வாழ்நாள் முழுதும் பாவிக்க வேண்டி வரும். அப்ப நீங்க பயப்பட தேவையில்ல, வாழ்நாள் முழுவதும் பாவிக்க வேண்டும் சொல்லி கவலைப்பட தேவையில்ல. அதாவது இப்ப நாங்க பிரஷரை கட்டுப்படுத்தினோம்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் ஏன் நாங்க மருந்து பாவிக்க வேண்டும், பிரஷரை கண்ட்ரோல் பண்றது தான். இப்ப நாங்க பிரஷரை, அதாவது கண்ணுடைய பிரஷரை நாங்க கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எங்களை பார்வையே நாங்க தக்க வைத்துக் கொள்ளலாம். அது கவலைப்பட தேவையில்லை நீங்க. இதுல நோக்கம் என்னன்னா எங்களை அந்த என் ஸ்டேஜுக்கு போக விட கூடாது. இந்த குளுக்கோமாவை நாங்க என் ஸ்டேஜுக்கு போக கூடாது. அதாவது இறுதி நிலைக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னா பார்வை இழப்பு ஏற்படும். அதுக்கு பிறகு பார்வை இழந்தா எங்களுக்கு அதை இழப்புற இயலாது. அதனாலதான் இப்ப நாங்க ஆரம்பத்துல இந்த குளுக்கோமா கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான இந்த ஹெல்த் நோக்கம். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களா இருந்தா ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய கண்ட ஐ பிரஷரை நீங்க செக் பண்ணி கொள்ளணும். செக் பண்ணி இப்போ உங்களுக்கு வைத்திய பரிந்துரைப்பாங்க. உங்களுக்கு ஐ ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணினா அந்த ஐ ட்ராப்ஸை நீங்க ஒவ்வொரு வாழ்நாள் முழுவதும் போட வேண்டி இருக்கும். அதே போல ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை சரி கண்ட பிரஷரை செக் பண்ண வேண்டி வரும். கண் கிளினிக்கு நீங்க தொடர்ந்து போக வேணும். அது மாதிரி அந்த மருந்துகளை சரியா விடணும். சரியான மருந்து விடுற நேரமும் சரியா மருந்து அந்த டைமுக்கு விடணும். அடுத்தது மருந்து விடக்குள்ள, அதாவது கண்ட இந்த மூக்கு பகுதியில அமர்த்திட்டு அப்படித்தான் மருந்து விடணும். சிலர் வந்து எவ்வளவுதான் மருந்து விடுறாலும் வந்து சரியான முறையில மருந்து விடாட்டி கண் பிரஷர் குறையாது. மற்றது அப்படி மருந்துகளை விட்டு பிரஷர் குறையாம விட்டா அதுக்கு அந்த நாங்க சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். மற்றது பிரஷரை நீங்க கண்ண பிரஷரை நார்மலா பேன்றதுக்காக இந்த பச்சை மரக்கறிகள், கீரை வகைகள் அதுகள் எடுக்கணும். மற்றது நட்ஸுகளை எடுக்கலாம். மற்றது இப்ப எக்ஸசைஸ்கள் செய்யற நேரம் இப்ப பிரஷரை கூட்டுற எக்ஸசைஸ்களை செய்யக்கூடாது. உதாரணமா இப்ப நீச்சல், அடுத்தது நடக்கிற அதுகள் எல்லாம் நல்ல. மற்ற பாரமான பொருட்களை தூக்குறது அதுகளும் நல்ல இல்லை இந்த குளுக்கோமாக்கு. மற்றது அது முக்கியமானு சொன்னா அந்த கிளினிக் ஃபாலோ அப் தான் முக்கியம். இப்போ நீங்க யாராவது உங்களோட வீட்டுல குளுக்கோமா ஃபாலோ அப் பண்றாங்களே இருப்பீங்க, அவங்களுக்கு நீங்க முக்கியமா சொல்லணும். இந்த சிலர் நினைக்கிற அந்த குளுக்கோமாக்கு டாக்டர் சொல்ல 3 மாசத்துல வாங்கன்னு சொன்னோடனே பாவிச்சுட்டு வாங்கன்னா 3 மாசத்துக்கு மருந்து போட்டுட்டு நிப்பாட்டு. அப்படி இல்லை, தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மருந்து பாவிக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு வந்து செக் பண்ண சொன்னா நம்ம அந்த கண் பிரஷரை செக் பண்ண போகணும். அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் மருந்து பாவிக்க சொன்னா மருந்து பாவிக்கணும். அதை இடையில நிப்பாட்டக்குள்ளதான் எங்களுக்கு இழந்த பார்வையை திரும்ப பெற இயலாது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த குளுக்கோமா வந்து பெரும்பாலும் 2 கண்ணையும் தாக்கும். ஒரு கண்ணுல வாரதை விட 2 கண்ணையும் பாதிப்பு செலுத்துறது வந்து கூட. அதால நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காம ஐ பிரஷர் செக் பண்ணும். மற்றது வந்து இப்ப பார்வை குறைபாடு உள்ளவர்கள் சிலர் வந்து தடித்த கண்ணாடி போடுறார்கள். அதாவது ஹை மயோபிக் பேஷன்ஸ் சிலர் பாத்தீங்கன்னா இந்த தடித்த கண்ணாடி போடுறாங்க. அவங்களுக்கும் இந்த குளுக்கோமா வர சான்ஸ்கள் கூட. அது மாதிரி இப்ப அடிக்கடி கண்ட கண்ணாடி பாவிக்கிறார்கள்னு சொன்னா அடிக்கடி கண்ட பவர்கள் மாறுறார்கள்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த குளுக்கோமா வர சான்ஸ்கள் கூட. அவங்களும் இந்த கண்ட பிரஷரை செக் பண்றதுல மிகவும் கவனமா இருக்கணும். அதாவது அதான் நீங்க இப்ப இந்த குளுக்கோமா விழிப்புணர்வு இந்த நோக்கம் என்னன்னு சொன்னா அதாவது வருமுன் காப்போம்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு நோயும் நாங்க வந்தது பிறகு கவலைப்படுறதை விட வருமுன் காப்பதுதான் சிறந்தது. ஆகவே நீங்க ஒவ்வொரு 40 வயது கூட உள்ள ஆட்களும் முக்கியமா நீங்க உங்களோட கண் பிரஷரை செக் பண்ணி கொள்ளணும். மற்றது இந்த ஏனைய ரிஸ்பெக்டர் உள்ளாக்கள் சீனி வருத்தம்னு சொன்னாலும் அவங்களும் இந்த கண்ட பிரஷரை செக் பண்ணுங்க. அதாவது உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்களும் கண்ட பிரஷரை செக் பண்ணி கொள்ளணும்.